பார் ரஞ்சித் இந்த அரசை பற்றி இப்படி விமர்சிக்கிறாரே அதற்கு என்ன பதில் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கேட்குறாங்க. இது நான் இதை ஏதோ அந்த அமைச்சரின் வாய்க்கெடுப்பாக பார்க்கல, இது திமுகவின் வாய்க்கெடுப்பு. இப்போ இந்த பேரணியில் ரஞ்சித் வச்ச அந்த கோரிக்கை, அந்த பேச்சு, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அப்படிங்கிறது தான் நம்ப முடியும். இல்லை, அதுதான் இப்போ அஞ்சலை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சம்பவ செந்தில்னு சொல்கிறாங்க. சம்பவ செந்தில் கதை ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம். அப்புறம் ஆற்காடு சுரேஷ் தம்பி ஒன்று, இப்படி 4 கூட்டாக சேர்ந்தது திட்டமிட்டு பேசி இருக்கிற வரைக்கும் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது, காவல்துறை என்ன, ஒரு இடத்துல கூட ட்ரேஸ் அவுட் பண்ணல, ஒரு தகவல் வரலையான்னு கேள்வி வந்து. இது எப்படி நம்புறீங்களா, எப்படி பார்க்க? சரி, அந்த தொழிலதிபர் அது யாருன்னு எனக்கு தெரியும், அவரை நான் இப்போ சொல்ல விரும்பல. 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தது யாருன்னு தெரியும், அதை சொல்ல விரும்பலன்னு எதுக்கு பேரை விட்டு மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அஞ்சலை, ஒரு ரவுடி எல்லா ரவுடிகளையும் ஒருங்கிணைத்த முடியாது. அவர் அப்படின்றாங்களே, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் போட்டு காட்டுறீங்கல்ல. சரண்டர் ஆகும்போது சிசிடிவி காட்டுறேங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இதை சொல்லி தான் பேச்சு ஆரம்பிக்கிறார். பணம் வாங்கிச்சா போச்சான்னு. இப்போ நான் அந்த இடத்துல ரஞ்சித்தா நான் இருந்தேன், நான் என்ன கேட்டிருப்பேன், ஏம்பா பணம் வாங்கின வரைக்கும் உனக்கு தெரியுது இல்லை, எவன் கொடுத்தா அவனை சொல்ல வேண்டியதானப்பான்னு கேட்டிருப்பேன். அதில் முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமனுக்கு அந்த நிகழ்ச்சியில், அந்த பேரணியில் அவர் இந்த பதவி ஏற்பதற்கு முன்பாக 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சில வழக்குகள் இருந்தது, அதுவும் முடிந்து விட்டது. பிறகு ஒரு வழக்குமே இல்லை. துப்பாக்கி லைசன்ஸ் வேற கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். கிரிமினல் வழக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனாலும் ஏன் இந்த இது இப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் கட்டமைக்கிறாங்க? அந்த டீம்ன்றாங்க, இந்த டீம்ன்றாங்க, கிராப்ஸ்ன்றாங்க, அப்புறம் மணல்ன்றாங்க, ஏதோ சொல்லிகிட்டே போகிறாங்க. அதாவது கொலையாளி கூலிப்படை தான். அந்த கொலை செய்ய வைத்த சித்தாந்தம் எது? அந்த கொலை செய்ய வைத்தவன் யார்? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளாக அந்த வழக்கறிஞர் என்ற விஷயத்தை மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி சில விஷயங்கள் அதை ஒட்டி கேட்க வேண்டியதால் உங்களை வழக்கறிஞர் அப்படின்னு நான் பதிவு செய்கிறேன். அதுக்கு முன்பாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த விஷயங்கள் நடந்த இந்த பேரணி, நீதி வேண்டிய அந்த பேரணி, இந்த விஷயங்கள்லாம் போகிறதுக்கு முன்பாக அதை ஒட்டி ஒரு விஷயம், பார் ரஞ்சித் இந்த அரசை பற்றி இப்படி விமர்சிக்கிறாரே அதற்கு என்ன பதில் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கேட்குறாங்க. பார் ரஞ்சித்தா, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ரஞ்சிதா தெரியுமாம்மா? அரசியல் ரஞ்சிதா தெரியுமாம்மா? நான் கேள்வி கேட்டுறேன், இருங்க சாமி. அரசியலில் இருந்தால் கூட எனக்கு அவர் யாருன்னு தெரியும், எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சமூக வலைத்தளங்களும் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு எழுந்திருக்குது. இது இப்படி பேசலாமா அமைச்சர் அப்படின்ற கேள்வி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆம்ஸ்டாங் தெரியுமாம்மா? ஆம்ஸ்டாங் தெரியலாம். இல்லை சொன்னாரா தெரியும்னு? அது தெரியும்னு சொல்லலாம். சரி. அதாவது இப்போ சொன்னீங்களே, யாரையும் தெரியுமான்னு ஏன் கேட்டீங்க? இல்லை, இந்த ரஞ்சித் ஆண்பால், ரஞ்சிதா பெண்பால், அதுக்காக கேட்டேன். சரி. ஏன்னா நான் ஒரு காணொலி பார்த்தேன், எல்லாம் வரிசையில் ஆண்கள்லாம் போயின்னுக்கிறாங்க, ஒரு லேடி வந்தோடனே அப்படின்னு இன்னும் போட்டோ கட்டெல்லாம் எடுக்கிறாங்க, அதுக்காக சொன்னாங்க. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஆரிய சங்கரன் நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்போம். அப்போது அவர் நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அட்டவணை பிரிவினுடைய மிக பெரும் தலைவராக அப்போ இருந்தவர். ஆமாம், கருணாநிதிக்கு ஆக்சுவலாக அவர் பேர் வேற, ஆரிய சங்காரன். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாரு அவருக்கு அந்த பேர். அப்போது நாராயணசாமி ஒருத்தர் இருந்தார், இந்த மாதிரி தான் பட்டியல் சமூக மக்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்போது நாக்கொழுப்பு நாராயணசாமின்னு சொன்னதா? அப்போது இந்த நாக்கொழுப்பு நாராயணசாமி மன்னிப்பு கேட்கலைன்னா நாக்கு அறுத்துருவேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தார். அதுக்கு கால பீரியடும் வச்சார். உடனே அந்த நாராயணசாமி மன்னிப்பு கேட்டார் வெளிப்படையாக.
அந்த நாராயணசாமி யாருன்னா ம் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று ம் அண்ணாவால் அழைக்கப்பட்டவர். தம்பி வா தலைமை ஏற்கவா என்று சொல்லப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன். அப்போ திமுகவில் இருந்தாங்க. திமுக அது ஒரு வரலாறு. ம் அந்த மாதிரியான ஆளுமைகள் இப்போ இல்லை. அதால் இந்த மாதிரி பல பல பேர் நாக்கொழுப்பு நாராயணசாமியா இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இவ்வளோ பெரிய நாக்கெல்லாம் ஆர்எஸ் பாரதிக்கு இருக்குது. கிட்ட கூட போய் வெட்ட வேணாம், தூரன்னு கூட அதை நாக்கு பிடிச்சி இழுத்துக்கலாம். அதுக்கு கூட இங்கே ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கிற 1-2 ஆள் கூட ஏதோ நாக்கு டங்கு ஸ்லிப் ஆகி போச்சு, நாக்கு நழுவிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிற போது இந்த மாதிரி ஆட்கள் பேசுவது இயல்பு தானே. அதாவது ரஞ்சித் மீது நமக்கு 1000 வெறுப்புகள் இல்லை. அது அந்த வெறுப்புன்னா அவரோட அரசியல் மீதான வெறுப்பிலிருந்து வருகின்ற விமர்சனங்கள். அவர் மீது தனிப்பட்ட முறையில் என்ன நல்லா தானே இருக்கிறார், தாடிகள்லாம் வச்சுன்னு. அப்படி இருக்கும்போது அவரை இந்த மாதிரி கொச்சைப்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தை ஒட்டி நடக்குதுங்கிறதா முக்கியம். ஒரு சாதாரண பட இயக்குனர் ரஞ்சித் இந்த படம் பெரிய பிடுங்கி படம், இது யாருன்னே தெரியல எனக்கு. இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்தை போய் இந்த மாதிரி அந்த படம் வந்திருக்குங்க, இந்த இடத்த காலி பண்ணக்கூடாது அது இதுன்னு கேட்டால் யார் ரஞ்சித்து தெரியலையே அப்படின்னா கூட சரி நம்ம அதை கடந்து போயிடலாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில் இன்றைக்கு நீதி கேட்டு குரலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல கொடுக்குறாரு. நட்சத்திரங்களை வச்சு படம் எடுத்தவர், அறியப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாடு முழுக்க. இல்லை, நான் அதுக்குள்ளே போகல. நீ நட்சத்திர எடு, நீ கிரகத்தை வச்சு கூட எடு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இன்றைக்கு நீதி வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு பேரணி. அந்த நீதி எங்கே இருக்குன்னு அது ரெண்டாவது. வெளியிலையாவது சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறது மிகப்பெரிய வாய்க்கொழுப்பு தான் இது. இது நான் இதை ஏதோ அந்த அமைச்சரின் வாய்க்கொழுப்பாக பார்க்கல, இது திமுகவின் வாய்க்கொழுப்பு. திமுகவோட ஆமாம், திமுகவோட ப்ராப்பர்ட்டி அது அப்படி தான் இருக்கும். அதுக்கு உரிய பாடத்தை மக்கள் தான் கற்பிக்கணும். இப்போ இந்த பேரணியில் ரஞ்சித் வச்ச அந்த கோரிக்கை, அந்த பேச்சு, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த அரசு சரியாக விசாரணை நடத்துகிறதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கலான்னு. நான் என்ன கேட்குறேன், மாயாவதி விட நம்மளாம் விவரமானவங்களா சொல்லுங்க. ஒரு மாநிலத்தை ஆண்டவர்கள், மத்தியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த மத்திய உளவு நிறுவனங்களோட தொடர்புலாம் இருக்கும்ல. அந்த அம்மா நேரடியாக இப்போ ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் இருந்து பிஎஸ்பியில் இருந்தோம், கொஞ்சம் சிபிஐ விசாரணை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா தெளிவாக ஒன்று கேட்டாங்க, மாநில அரசின் தலையீடு இதில் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா செய்கிறீங்கன்னு பார்ப்போங்க, அப்படி கொஞ்ச நாள் குடும்பம் எடுத்து பார்ப்போம், ஒன்றும் செட் ஆகலாம், பிரிஞ்சுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்போங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இது முதல் கோணல் முற்றும் கோணல். நீங்கள் பாருங்கள், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிற நாங்கள்லாம் பிரகாசமாக இருக்கிறோம். போனவனா இந்த போலீஸே நல்லா தான் இதுன்ற முகத்தில் ஒரு இருட்டு இருக்குல்ல, அந்த இருட்டுக்கு பின்னால் ஒரு திருட்டு இருக்குன்றாங்க. இருட்டுக்கு பின்னால் ஒரு திருட்டு இருக்கு. என்ன காரணம்? நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? யாரை சொல்ல வரீங்க? என்ன நோக்கம் அது? அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேனே, யாரெல்லாம் நம்ம போலீஸ் சரியாக விசாரணை பண்ணுதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் ஒரு திருட்டு இருக்கிறதாவே மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மாயாவதி கேட்குறாங்க, அத்வாலே கேட்குறாரு, தமிழகத்தின் முன்னாள் சிஎம் கேட்குறாரு, சேக்கு தமிழசன் கேட்குறாரு, ஜெகன்மூர்த்தி கேட்குறாரு, இந்த மூர்த்தி கேட்குறேன். இந்த மாதிரி பல பேர் சிபிஐ விசாரணை கேட்கணும்னு சொல்கிறோம். ஒரு தட்டில் வைப்போம், சிபிஐ விசாரணை கேட்கணும் எத்தனை பேர், நம்ம போலீஸை நல்லா விசாரணை பண்ணுறவங்க எத்தனை பேர். இது நம்ம போலீஸ் மேலே குறை இல்லைண்ணே. தமிழ்நாடு போலீஸ் இதை விசாரித்தால் நிச்சயமாக சரியான காரணத்தை சொல்லுவாங்க. இது விசாரிக்கிறது திராவிட போலீஸ். இதில் 2 இருக்குன்றீங்களா நீங்கள்? தமிழ்நாடு போலீஸ், திராவிட போலீஸ். ஆமாம், திராவிட போலீஸ் தான் இப்போ விசாரிக்குது. அதால் அது திராவிடம் எந்த திசையில் கை காட்டுகிறதோ, இல்லை எந்த திசையில் திராவிடம் நெருக்குகிறதோ அது பக்கத்தாம்பா போவோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உங்கள் மீது பாவம் இல்லைல்ல, உங்கள் மீது பழி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, எல்லாரோட கோரிக்கையை சரிப்பா நடத்துங்கப்பான்னு சொல்லிடுங்களேன். என்ன பிரச்சனை வந்துட போகுது? நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு அஞ்சலை ஒரு நம்ம ஆற்காடு சுரேஷோட பழக்கத்தில் இருக்கிறவங்க, மனைவின்றாங்க, பழக்கத்தில் இருக்கணும். அந்த அம்மா அந்த அஞ்சலை
தமிழ்நாடு பூரா இருக்கிற ரவுடிகளை ஒருங்கிணைச்சது அப்படிங்கிறது தான் நம்ப முடியும். இல்லை, அதுதான் இப்போ அஞ்சலை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வந்து இவர் என்ன செந்தில், சம்பவ செந்தில்னு சொல்றாங்க. சம்பவ செந்தில் மலர்கொடி கதை ஒன்று சொல்றாங்க. அப்புறம் ஆற்காடு சுரேஷ் தம்பி ஒன்று, இப்படி 4 வந்து கூட்டாக சேர்ந்தது திட்டமிட்டு பேசி இருக்கிற வரைக்கும் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது, காவல்துறை என்ன ஒரு இடத்துல கூட ட்ரேஸ் அவுட் பண்ணல, ஒரு தகவல் வரலையான்னு கேள்வி வருது. இது எப்படி நம்புறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? ஆற்காடு சுரேஷோட தம்பி கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தாரானே, அதை 4.5 லட்ச ரூபாய்க்கு அடமானமாக விற்றோம். 4.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து தான் அந்த கையெறி அந்த நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கினாங்களாம். அதான் அக்கௌண்ட்டில் போட்டு அதுதான் சம்பவ செந்தில் வரைக்கும் கேஸ் போகுது. சரி, இப்போ ஒரு பத்திரிக்கையாளர் உங்கள் நண்பர் தான் அவர். நான் போலீஸ் அதிகாரி இருந்தால் நேரம் அந்த நண்பரை கூப்பிட்டு எப்பா எல்லாத்தையும் சொல்லி இருப்பேன். 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டதுன்றார். ஆம்ஸ்டாங் 2500 கோடி ஒருத்தங்கிட்ட மிரட்டி வாங்கினாரு, அவர் யாருக்கிட்ட மிரட்டினான்னு எனக்கு தெரியுன்றார். என்னத்துக்கு போலீஸ் அங்கேயும் இங்கேயும் தெரிவானே, ஏம்பா வாப்பா யாருப்பா அது 50 கோடி கொடுத்ததுன்னா சொல்லிட்டு போப்பார், உங்களால் தானே. மொத்தமே அதனுடைய அவங்க அடிச்சதே 2000 கோடி தான், இவர்கிட்ட 2500 கோடி கொடுத்துட்டாங்களாமா, மிரட்டினாராம். சரி, அந்த தொழில் அது யாருன்னு எனக்கு தெரியும், அவரை நான் இப்போ சொல்ல விரும்பல. 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தது யாருன்னு தெரியும், அதை சொல்ல விரும்பலன்னு எதுக்கு பேரை விட்டு மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். அப்போது இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அஞ்சலை, ஒரு ரவுடி எல்லா ரவுடிகளையும் ஒருங்கிணைத்த முடியாது. அப்போது இதை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் மேலேருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குதுன்னு. ஏன்னா எங்கே தெரியுமா, திருவண்ணாமலை நம்ம நண்பர் ஒருத்தர் கிரிவலம் போனார்ண்ணே, நேற்று ஃபோனில் கேட்குறாரு, அப்புறம் என்ன பாச்சு அது பாச்சு, அதாவது இந்த செல்ஃபோன்லாம் கண்டுபிடிச்சாங்களே அதை பற்றி ஃபோனில் அவர் பேசும்போது, திருவண்ணாமலை இருக்கிற ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க அந்த ஆள் பேரை அப்படிங்கிறாரு. எங்கேயோ ஒரு மூலையில் அங்கே இருக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு திமுகவில் இருக்கிற ஒரு ஆள் பேரை சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அதான் எல்லாரும் வெளிப்படையாக வெளியிலான்னு பேசிட்டாங்கல்ல, அந்த பாவத்தை எதுக்கு என் வாயால் சொல்லுவான்னு பார்க்குறேன். அப்போது அது வரையும் தெரிஞ்சுக்குதே, ஏன் அந்த போலீஸுக்கு தெரிய மாட்டேங்குது? அதாவது தான் இது தமிழ்நாடு போலீஸ் இல்லை, இது திராவிட போலீஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ அவங்க முதல்ல வந்துட்டு அருளை வந்து சொன்னாங்க முக்கியமான குற்றவாளின்னாங்க. அப்புறம் பார்த்தாக்கா ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் இருக்கிறாங்க, அவனை போட்டு தள்ளிட்டாங்க, என்கவுண்டர் முடிஞ்சது. அப்புறம் மலர்கொடியை வந்து பிடிக்கிறப்ப அதுக்கு பின்னணியில் அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அதுக்கு ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு போட்டி கொலை நடந்தது, அதனால் அவங்க இது கூட சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அஞ்சலியை பிடிச்சப்போ ஒரு கதையை சொல்லி அவங்களும் இது கூட சேர்ந்துட்டாங்கன்னு. சம்பவ செந்தில், இப்படி எல்லாம் நான் கேட்குற கேள்வி புரியுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆர்கனைஸ் ஆக பேசுகிறப்ப எவ்வளோ உரையாடல் இருந்திருக்கும். அப்போ எதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ வாங்க கூட இருக்கிற 4-5 ரவுடிகள் இன்னொருத்தர் கூட அது டிஸ்கஸ் பண்ணியிருப்பான், இல்லை ஃபோனில் சொல்லியிருப்பான், எங்கேயும் வந்து தகவல் பரவலையாது. இல்லை, அந்த ரவுடிகள் ஒழிப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கொஞ்ச நாள் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க திராவிட போலீஸ். அதால் அந்த ஃப்ரீக்வன்சி எதுவும் எடுக்கலை, அப்படி தான் சொல்லணும். இப்போ தலைவர்களை நகப்பி சிரிக்கிறதா இல்லை, சிரிக்கிறது இல்லை, வேதனையான ஒரு விஷயம்தான். இல்லை இது எப்படின்னா, நீங்கள் எங்களை என்னத்தான் நினைக்கிறீங்க, நாங்களாம் பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? எப்படி பொதுவாக ஜனங்களை பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? என்னமோ மொழிவி செல்ஃபோனை எடுத்தாங்களாம், சும்மா பாய்க்கிலையும் தள்ளி கொஞ்சம் ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எங்கள் டேட்டாலாம் எடுக்க முடியாதுங்கன்னுறாங்க. பட் போலீஸ் நினச்சா நம்பர் வச்சு எடுக்குன்னு வச்சுங்க, இவங்க டெய்லி ஒரு பிரேக் நியூஸ் கொடுக்குறாங்களாம். நேற்று 6, இன்னைக்கு 1, அப்புறம் 5 சுற்றி 50 கோடி ரூபாய் 50 லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களாம். ஏன்னா மத்திய அரசு ஏதாவது ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ எதனா அறிவிச்சிருக்காங்களா? 50 கோடி ரூபாய் 50 லட்சத்தை பேங்க்கில் போட்டு எப்படின்னா ஏடிஎம் கார்டு போச்சு எடுத்துருப்பாங்க. இது என்னண்ணே இது? அதுவே சிக்கல் நடைமுறையில் இதுவாக இருக்குது. இப்போ இவங்க என்ன நிறுவ வராங்க? அப்போது இந்த விசாரணை முதலில் ஆரம்பித்ததே தப்பாக போச்சு. இப்போ நான் ஒரு நேற்று கூட ஒரு அந்த மீட்டிங்கில் பேசினேன். ஒரு 3 பாயிண்ட்டு தான். அந்த கொலை நடந்த அன்னைக்கு ஒரு 11:30க்கு ஒரு முக்கிய அதிகாரி ஒரு 3 காவல் நிலையங்களில் இருக்கிற போலீஸை வேறு ஒரு பணிக்கு மாற்றுறாரு. இந்த காலேஜ் பசங்களாம் பஸ்ஸில் கரெக்டாக பண்ணுவாங்க, எல்லாம் கிளம்புங்கன்னு. நைட்டு அந்த நேரத்தில் 11:30 பகலில் கொலை நடப்பதற்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி. நான் இந்த பிட்டிஷனில் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்ல வரல, ஒரு சந்தேகம் வருகிறது, அதை விசாரிக்கணும்னு சொல்கிறோம். அதால் அந்த பிட்டிஷன் என்ன சொல்கிறாங்க, அந்த 3 காவல் நிலையங்கள் உள்ளே இருக்கிற
சிசிடிவி கேமரா, வெளியே இருக்கிற சிசிடிவி கேமரா கூட ஆடியோவோடு இந்த எஸ்சி ஆணையம் அதை வந்து எஸ்சி ஆணையம் வந்து அதை வந்து கைப்பற்றி வைக்கிறதுக்கு ஆவணம் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று, ஐ விட்னஸுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரை மென்ஷன் பண்ணி அந்த கொலையை பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும். இன்னொன்று, இந்த சம்மந்தப்பட்ட சோ கால்டு மர்டரர்ஸ்ன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்காங்கல்ல, இவனை ஃபேக் என்ட்ரோரில் இவங்களை கொலை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால இவங்களுக்கு உரிய பாதுகாப்பை போலீஸ் தரணும். இன்னொன்று மெயினாக என்ன சொல்கிறாரு, இந்த சரண்டர் அக்யூஸ்டு போய் ஒரு ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறான்ல, நாங்கள் சொல்கிற மாதிரி பெரியபாளையமா, அம்பத்தூரா, ஆவடியா, அது எதுவுமே நீங்கள் வச்சுக்காதீங்கப்பா. ஏதோ ஒரு ஸ்டேஷன், நீங்கள் அண்ணா நகர்னு சொன்னீங்கல்ல, அண்ணா நகர் ஸ்டேஷனுக்குள்ளே அவர்கள் சரண்டர் ஆகும்போது வருவாங்கல்ல, அந்த சிசிடிவி உள்ளே வந்தோடனே சார் இந்த மாதிரி சார் நாங்கள் வந்து சார் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்ல, வாய் விட்டு பேசியிருப்பான்ல, அந்த சிசிடிவி, அது ஆடியோ, இது எல்லாத்தையோடையும் வந்து நீங்கள் வந்து அதை பாதுகாத்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. சரி, இந்த இடத்துல கொலை நடந்த அந்த இதுக்கு இவங்க போகிறது வரதை மட்டும் சிசிடிவி எடுத்து விட்டு இருக்கிறப்ப சரண்டர் ஆகிறதுக்கு வந்தாங்கல்ல நைட்டு, அப்போ அந்த சிசிடிவி என்ன சிக்கல் வருது? இப்போ நீங்கள் ஆமாம் என்கவுண்டர் பண்ணுறீங்க, யார் வந்தாங்க கூட, என்ன நடந்ததாங்க, இதெல்லாம் வரணும். என்கவுண்டர் பண்ண உடனே ஒரு பெரிய நல்ல ஆளை வச்சு நல்லா எடிட் பண்ணி இவர் தான் அவர், இந்த பாலிமர் டிவியில் போடுவார் இவர் தான் அவர் அப்படின்வாங்களே, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் போட்டு காட்டுறீங்கல்ல. சரண்டர் ஆகும்போது அந்த சிசிடிவி காட்டுருங்க. அவன் எப்படி கேஷுவலாக வந்தான்னா, கூட யாராவது வந்தாங்களா, இல்லை யாராவது மாலைகள் போட்டு வரவேற்றாங்களா, தங்கத்தாம்பாலத்தை கம்பளம் சிகப்பு கம்பளம் விரித்து கார்லேருந்து இப்போ ஸ்டேஷன் உள்ள போப்பா அப்படின்னு அனுப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்போது இந்த செல்ஃபோன் நான் இப்போ வச்சுருக்கிறேன்ல, ரெண்டு விஷயம். இந்த செல்ஃபோனுடைய நான் இந்த நிமிஷம் வரைக்கும் யார்கிட்டலாம் பேசியிருக்கேன், எத்தனை நிமிஷம் பேசியிருக்கேன்ற லிஸ்ட்டு காவல் நிலையம் நினைச்சா எடுத்துட முடியும். அது அந்த ஆடியோ கூட 6 மாதம் அங்கே இருக்குமா? ஆமாம், அது எடுத்துடலாம். சிரமமே இல்லை. சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த காக்கி சட்டையோடு பேசினார்கள், எந்த கருப்பு சட்டையோடு பேசினார்கள், எந்த வெள்ளை சட்டையோடு வந்து வந்தாங்க, பின்னாடி எந்த வெள்ளை சட்டை அதை வந்து கைட் பண்ணிட்டு இருந்து இவ்வளவும் தெரிஞ்சிடும்ல. ஒன்று, இப்போ இந்த நிமிஷம் இந்த செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறேன்னா இன்னைக்கு முழுக்க இந்த செல்ஃபோன் நான் எங்கெங்கெல்லாம் சுற்றணும் அப்படின்றது செல்ஃபோன்லேயே எடுத்துடலாம். ஆமாம். இப்போ இங்கே உட்காந்து மூர்த்தியார் அவர்களுக்கு இங்கே உட்காந்து பேட்டி கொடுத்தாருன்னா 1/2 மணி நேரம் இந்த இடத்துல இருந்தார் ராவண அலுவலகத்தில் அப்படின்னு காட்டும். அப்புறம் இங்கேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்த காட்டும். ஒரு நாள் முழுக்க ரிப்போர்ட் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்கிறது உள்பட கூகுள்லேருந்து எடுத்துடலாம். இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் அந்த கதையெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்காங்க? இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். மயிலை சிவகுமார்னு ஒரு ஏதோ மலர்கொடி வராங்கல்ல, அவங்க கனெக்டடில் ஒரு மர்டர் நடக்குது. அதில் சிவகுமாரை கொலை பண்ணிவிட்டு அந்த பசங்க வெளியே வரானோ, அப்படியே கண்டினியூ காட்டினே இருக்காங்க. காட்டிட்டு கடைசியில் ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒளிரானோ, அது வரைக்கும் சிசிடிவி வெளியிட்டாங்க. ஆம்ஸ்டாங் சம்பவம் நடந்தது. இப்படி ஓடி 2 பக்கமாக பிரிகிறான். அது அந்த அந்த இப்படி இந்த சம்பவம் இப்படி ஓடி பிரிகிறானுங்கள, ஒரு பல்லுங்களுமா இருக்குது, கல்லுங்களுமா இருக்குது அந்த ரோடு. அதில் வந்து 20க்கு மேலே வண்டியில் போக முடியாது, சின்ன சந்து இவ்வளோதான் இருக்கும். ஆமாம், அதில் 2 பேரும் பிரிஞ்சு போயிடறான். சரி, இந்த குறிப்பிட்ட தெருவில் கேமரா இல்லை, இந்த கண்டினியூவேஷன் நீ பார்ப்பல, இந்த 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 பாவத்தோடு எவன் வண்டியில் போகிறான் அப்படின்ட்டு தான் அடுத்த மெயின் ரோடில் கனெக்ட் ஆகுது. இது இந்த பக்கம் போகிறது, அங்கே கேமரா வந்துருக்கும்ல, அந்த கண்டினியூவேஷன் எங்கே? இவன் நேரம் அண்ணா நகருக்கு போனானா, இல்லை அம்ஜகிரிக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு அண்ணா நகருக்கு போனானா அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. அந்த வண்டி அந்த உருவம் வந்துகிட்டே இருக்குமா, சிக்னல் இருக்குதுல்ல. அது ஒன்று. சும்மா வேலைக்கு போகிறோம்லாம் புசுன்னு மாட்டிக்கு டாக்குமெண்ட்டை கொடுன்றீங்க. ஏன் ஒருத்தர் கூட மாட்டல? போலீஸ் வெஹிக்கிள் செக்கப் இருக்குல்ல, அது 7 மணிக்குள்ள முடிஞ்சிடுச்சு. 11 மணிக்கிட்ட வராங்க, சரண்டர் ஆகிறது வர 2 மணி நேரத்தில் வேணா வராங்க, 10-11 வராங்க. அப்படின்றப்ப தேடுதல் இன்னும் வேகமாக இருந்திருக்கும். எல்லா காவல்களையும் அலர்ட் ஆகிருக்கும்ல, பரபரப்பாக தேட தொடங்கியிருப்பாங்க. குற்றவாளிகளை பிடிச்சி டக்குன்னு போட்டோம்னா ஒரு கயிறு கட்டின மாதிரி சிட்டியை மூடிடலானே நினச்சா அவங்க லாக் பண்ணாமே சிட்டியை. உடனடியாக அங்கங்கே வந்துட்டு பேரிகார்டை போட்டு டீம் எல்லாம் பார்த்து வெளியே இப்போ சந்தேகத்துக்கு இடமா இருக்க டீம்லாம் ஒதுங்க அப்படின்னா முடிஞ்சு போயிருக்குமே. இப்போ ஒரு ஸ்டேஷன்லையும் எல்லா கேமராக்களையும் போட்டு வாட்ச் பண்ணுறான்ல, ஏய் டக்கு 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 டக்குன்னு எடுங்க அப்படியே முடிஞ்சு போச்சே. அவன் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே பிடிச்சிருக்கலாம். அப்போது இந்த சந்தேகங்கள்லாம் எழும்புதில்லை. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பல பேர் எப்பா இது செட் ஆகுதுப்பா, நீங்கள் வந்து சிபிஐ கொடுத்துருப்பான்றோம். அப்புறம் இல்லை இது விசாரணை வந்து பார்த்துட்டு நாங்கள் இறுதியில் கேட்போம். இன்னொன்று வந்து சரண்டர் ஆனவங்களாம் உண்மை குற்றவாளி இல்லை,
உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் போலீஸ் சரியாக விசாரணை பண்ணுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், சிபிஐ விசாரணை கேட்கிறவர்கள் முகம் பிரகாசமாக இருக்குது, நம்ம போலீஸ் விசாரித்து நல்லா தாங்குதுலாம் இருட்டா திருட்டா இருக்கிறாங்கன்னு அதுக்கு தான் சொன்னது. அதுக்கு தான் சொன்னேன். ஆமாம். சரி, அந்த பேரணியில் கடைசி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறார், இந்த அரசை விமர்சிக்கிறவர்கள்லாம் உள்ளே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து பணம் வாங்கி இந்த ஊர்வலம் நடத்தப்படுகிறது. நீங்கள் எவ்வளோ பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தீங்க ஊர்வலத்துக்கு? நான் அதில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆரம்பத்திலேயே நீங்கள் கேட்ட மாதிரி ரஞ்சித்தும் கேட்குறாரு, நீங்கள் கேட்ட மாதிரி இதை சொல்லி தான் பேச்சு ஆரம்பிக்கிறார். பணம் வந்து வாங்கிச்சா போச்சான்னு. இப்போ நான் அந்த இடத்துல ரஞ்சித்தா நான் இருந்தேன், நான் என்ன கேட்டிருப்பேன், ஏம்பா பணம் வாங்கின வரைக்கும் உனக்கு தெரியுது இல்லை, எவன் கொடுத்தா அவனை சொல்ல வேண்டியதானப்பான்னு கேட்டிருப்பேன். அந்த கேள்வி ஏன் ரஞ்சித்து கேட்கல? அவர் தெரிஞ்சிருக்காது, கேட்டிருக்க மாட்டார். உங்கள் அளவுக்கு விவரம் போதாது இல்லை. பணம் வாங்கல, நம்ம பணம் யாருன்னா கொடுத்தாங்களான்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு, ஏம்பா எங்கள் பணம் வாங்கிட்டீங்க யார்ப்பா கொடுத்தாங்க அதையும் சொல்லிட்டோம்பா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? கேட்டிருக்கணும். சரி, கடைசியில் அண்ணா உன்னை விட்டுற மாட்டேண்ணா, எல்லாரும் ஒன்றா தானே இருப்போம், நம்மலாம் ஒன்று தானண்ணா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அழகான பொண்டாட்டி இருக்கான், ஒரு ஒப்பாட்டி வச்சுருக்கிறேன். பொண்டாட்டி செத்த பிறகு ஐயோ என் தங்கமே என் ரஞ்சிதமே போயிட்டியே அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாதுன்னு தெளிவாக சொல்கிறார். ஆமாம். உதாரணத்துக்கு திமுக பேரை சொல்லி சொல்கிறார். அந்த பண்ணையில் அவருக்கு அதுவாக தான். ஆமாம், அந்த பண்ணையில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் போய் இப்படி இப்படி கையை கட்டிக்கின்னு சம்பளத்தை கூட கூலிம்பாங்க. எப்பா சம்பளம்னு சொல்ல வேண்டியதானப்பா, ஐயோ அந்த எஜமானலாம் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது அப்படின்னு சொன்னவங்க. நாங்கள் அதெல்லாம் வேணான்ட்டு வந்துட்டோம். இப்போது அம்பேத்கர் வாங்கி தந்த பேண்ட் ஷர்ட்டுன்றார். இப்போ நானும் தான் அம்பேத்கர் வாங்கி தந்த ரெட்டமலை சீனிவாசன் வாங்கி தந்த பிச்சையில் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு போய் பொக்கே வச்சு குனிஞ்சு நிற்கிறீங்க. யாரை சொல்கிறாரு? சரி, நீங்கள் சொன்னால் எப்பா நீ ஏம்பா நீ இதெல்லாம் கலர்றேன்னு வைங்க. அப்போது இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அழகான பொண்டாட்டி சொல்கிறத கேட்காம ஒரு ஒப்பாட்டி சொல்கிற மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஏன்னா அப்போ வந்து நடிக்கிறீங்க? இதை கேட்டால் தப்பா? இதுதான் கேட்டது. சொன்னாரு நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்தோம். இந்த 26லயும் வந்து நான் உங்களை பார்ப்பேன், நீங்கள் இந்த வந்து சரியான இது இல்லைனாக்கா அப்புறம் உங்களுக்கு எதிராக தான் இருப்பன்ற மாதிரியான வார்த்தைகளை விடுறாரு. அப்போ அது வரைக்கும் இல்லைனாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். அப்புறம் அது எப்படி ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து எப்படி ஆம்ஸ்ட்ராங் நம்பிக்கை கூட இருந்தேன்? ஆம்ஸ்ட்ராங் பிஜேபிக்கு தலைவர் ஆகணும் ஒரு பொருளை வேற கலை போட்டானோ, அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல. அதால் என் பார்வையில் தப்போ சரியோ நான் யோசிக்கிற அளவுக்கு இவர்கள் எல்லாமே திமுகவால் ஆட்டுவிக்கப்படுவர்கள் தான் நான் நினைக்கிறேன். ரஞ்சித் உள்பட சொல்ல வரீங்க. எஸ், இது தப்பான விமர்சனமாக இருக்காதுங்களா? இல்லை, என் கருத்தை நான் சொல்கிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும். நான் வெரி சிம்பிள், நான் பெரிய அரசியல் தத்துவம்லாம் சொல்லலைண்ணே. ஆம்ஸ்ட்ராங் வந்து திராவிட கட்சிக்கு ஓட்டு போடாதுன்றாரு, நீ ஆம்ஸ்ட்ராங்க நேரடியாக ஒன்றா இருக்கிறீங்க, ஆனால் நீ திமுகவுக்கு ஓட்டு போடுற. நான் இன்னமும் திமுகவை நம்புவேன்றேன். மாயாவதி மற்ற தலைவர்கள் எல்லாம் நம்பாதீங்க, வேற ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? நீதி எங்கே இருக்குது? ரமணா ஹோட்டல்லேருந்து ராஜரத்ன ஸ்டேடியத்தில் 1.5 கிலோமீட்டரில் வச்சுருக்கா. திமுக கூட இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இது வந்துட்டு இந்த அரசுக்கு எதிராக பேசி ஏதாவது செய்வாங்க, அது நமக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டியதாக இருக்கும், அதனால் வேணாம் நம்ம தனியாக நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பணம் வாங்கிட்டு நடத்துறதா சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதே திமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி செல்வி பெருந்தகை வந்து அங்கே கலந்துக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் அங்கங்கே அனுப்பப்படுகிற சீடர்கள். இந்த சீடர்கள் மூளைக்கு மூளை போய் எதிராக கூட பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு நீர்த்து போக வச்சிருவாங்கன்றீங்களா? பிரச்சாரம் பண்ணி, ஆமாம் சொல்ல வர, பிரச்சாரம் பண்ணி அதன் வீரியத்தை குறைச்சிட்டு பேக் டு அறிவாலயம். பேக் டு அறிவாலயம். அதால சரி, அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான நீதி தான் என்ன அப்படின்ற கேள்வி இருக்குதுல்ல. நீதி வெறும் அந்த கட்சி அப்படியே விட்டுடுமா? இவங்களெல்லாம் நம்பி இது இப்படியே போகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்களா? இல்லை, வெறும் ரவுடியோடு இதை முடிக்க பார்க்கிறார்கள். முதல்ல ரவுடிகளுக்குள்ள மோதல். ஆமாம், முதல்ல ரவுடிக்குள்ள மோதல்னாங்க. அப்புறம் வந்து நம்ம அது என்னது அந்த தங்க நிறுவனம் அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் மக்கள் வந்து என்ன கதை விட்றீங்க,
எல்லாம் இவர் மட்டும் தான் பிரிச்சாரா? ஏமா அவன் காசு வாங்கினான் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஆர்வத்தரா தெரியுது இல்லை? யார் யார் காசு வாங்கினா சொல்லு. உடனே பிஜேபி நானும் பிஜேபி யோ இதாயா சந்தர்ப்பம் சிக்கனாடா சேகர் நேரடியாக எவன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் எல்லாரும் முடிச்சு ரிமாண்ட் பண்ணு அப்படின்னு அப்படியே ஒரு ஸ்டெப்பு பேக் ஆகிட்டு என்னடா பண்ணுறது அஞ்சலின்னு பிஜேபின்னு சொன்னால் இதுக்கு ஒரு முட்டு கட்ட போடுறானுவோ. அதுக்கப்புறம் பழைய பொருட்கள் வாங்கி வைக்க ஸ்கிராப்புன்ட்டானுவோ. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்ரீபெரும்புதூர் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பிஸ்னஸ் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ். அதை இப்போ யார் எடுத்து நடத்துகிறாங்க கூட உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பழைய பொருட்களை வாங்கி விற்பதில் தகராறு, அதால் அந்த ரவுடிக்கும் இந்த ரவுடிக்கும் தகராறு, அந்த ரவுடிக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் தகராறு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. யோ என்ன லூஸ்தனமாக இருக்குதுன்னு இப்போ காலையில் மணல் குவாரியில் பிரச்சனை அப்படின்னு ஒன்று கிளம்பி இப்போ தான் சைடாக வந்துக்கிறாங்க. ஆக இவர் வந்து பஞ்சாயத்து பண்றது ஒரு தாதா காசு வாங்குறதுக்காக தான் நடந்ததுன்னு கட்டமைக்கிறாங்க. அதில் முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமனுக்கு அந்த நிகழ்ச்சியில் அந்த பேரணியில் கலந்துக்கும் போது ஆம்ஸ்டாங் குறித்து பேசும்போது அவர் இந்த பதவி ஏற்பதற்கு முன்பாக 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சில வழக்குகள் இருந்தது, அதுவும் முடிந்து விட்டது. பிறகு ஒரு வழக்குமே இல்லை. துப்பாக்கி லைசன்ஸ் வேற கொடுத்துருக்குறாங்க. கிரிமினல் வழக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனாலும் ஏன் இந்த இது இப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் கட்டமைக்கிறாங்க? அந்த டீம்ன்றாங்க, இந்த டீம்ன்றாங்க, கிராப்ஸ்ன்றாங்க, அப்புறம் மணல்ன்றாங்க, ஏதோ சொல்லிகிட்டே போகிறாங்க. அதாவது பட்டியல் சமூக மக்களை இந்த அரசு பாதுகாக்க தவறிவிட்டது, அவருக்கான உரிமையை இந்த அரசு கவனிக்கலைன்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குல்ல. இந்த நிலையில் பட்டியல் சமூக தலைவர்களை இந்த அரசு பராமரிக்க தவறிவிட்டது, பாதுகாக்க தவறிவிட்டது அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை இன்னைக்கு வெடித்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் என்பவர் ஒரு தலைவர் இல்லை, அதற்கு பின்னால் அவர் பேசுகிற சித்தாந்த அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் யாருக்கு எதிரானது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது பல அரசியல் ஆளுமைகள்லாம் வந்து எதிர் விமர்சனங்களே நாங்கள் தாங்கிடுவோம். எனக்கு அடுத்தாப்புல வரவும் கொஞ்சம் கம்மி, நான் எல்லாத்தையும் ரூட்டை கிளியர் பண்ணி வைக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதையெல்லாம் வேறு தலையிடுறாங்க. ஏண்டா வேறு ஊரில் வேறு ஆளே இல்லையா? அதால் தான் நீங்கள் அந்த மணல் குவாரியை எடுத்து சொல்கிறாங்க. சரி, மணல் குவாரி எடுத்து சொல்கிறீங்களே, ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கப்பா. யார் ஓனரு, யார் அதை பினாமியில் நடத்துகிறா, என்ன நடந்தது, வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல, சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது ஒரு மனுஷன் மேலே எவ்வளவு தான் நீங்கள் வந்து அதான் ஒரு அநாகரிகமாக அயோக்கியத்தனமான விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீங்க இறந்து போன ஒரு மனிதர் மீது அப்படின்னு அவர் கண்டிக்கிறார் நீதி. நீங்கள் இப்போ கலைஞரை யாராவது பேசிட்டா என்ன சொல்கிறாங்க? யோ என்ன அது செத்து போன மனுஷனை போய் இப்படி பேசுகிறீங்களே. அப்போ ஆம்ஸ்டாங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கூட இவ்வளோ பேர் அழுதுருப்பாங்களாங்கிறது சந்தேகம். ஏன்னா நேற்று கூட்டத்தில் வரவங்கெல்லாம் அழுது அமெரிக்க தானே இருக்கிறாங்க ஜனங்க, சாதாரண மக்கள், நான் தலைவர்களை சொல்ல. அதெல்லாம் 2-3 பேர் சும்மா நடிப்பில் அழுதான், அதை விட்டுருங்க. ஜனங்க இயல்பா கதறுது, கத்துது. வீட்டில் வந்து அப்பனா, அண்ணனா, தம்பியா, சித்தப்பனா, மாமனா ஒருத்தர் இழந்து நிற்கிற சொந்த உறவுகளாக ஜனங்க நிற்கிது. அந்த உறவுகளுக்காவது ஒரு மரியாதை தரணும்ல. 18-20% நாங்கள் இருக்கிறோமே, ஒட்டுமொத்த குரலாக சொல்கிறோம்ல. எங்களுக்கு கொலையாளி கூட இப்போ முக்கியம் இல்லை, கொலையாளி கூலிப்படை தான். அவனுக்கு என்ன இருக்குது? அதப்பா அதப்பா ஆமாம், இவரை செய்ப்பா, அவரை செய்ப்பானா வரப்போறான். அந்த கொலை செய்ய வைத்த சித்தாந்தம் எது, அந்த கொலை செய்ய வைத்தவன் யார், அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு 10 பேர் 11 பேர் 13 பேர் உள்ளக்கிறான், நீ 13 பேரையும் சுட்டிட்டா நாங்கள் திருப்தி ஆகிடுமா? எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து இறந்தாரு, 13 உயிர் அதுக்கு இறந்தது, நாங்கள் திருப்தி ஆக மாட்டோம். எங்களுக்கு நீ 1000 பேரை கொண்டா கூட சரி, அந்த காரணம் எங்களுக்கு தெரியணும். ஏன்னா இன்றைக்கி ஆம்ஸ்டாங், நாளைக்கு இன்னொருத்தருக்கு அது நடக்கும், இன்னொருத்தர் கியூவில் இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒரு ஊமைகளின் குரலாக இருந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரின்னா ஊமைக்கு என்னையா நான் இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கு? அப்புறம் நான் ஊமைகள் எப்படி முடங்குவான் முக்குவான் அடிபட்டான்? அப்போ ஒரு ஆம்ஸ்டாங்கை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் இங்கே நசுக்க பார்க்குறாங்க. உரிமை கேட்டிங்கன்னா, வெளியே திமிரி வந்தீங்கன்னா, வெள்ளை சட்டை போட்டிங்கன்னா, 4 பேர் இதில் எங்களை மாதிரி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா, நாங்கள் பேசுகிற விஷயங்களை நீங்கள் தலையிட்டு பேசுனீங்கன்னா, ஆம்ஸ்டாங் நடந்ததில்லை பார்த்துங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு, குறிப்பாக பறையர்களுக்கு யாரும் அந்த மாதிரி சொல்லலையா? கூட இருக்கக்கூடிய இந்த பெருந்தலைவர்கள் சொல்லக்கூடிய செல்வ பெருந்தலைவர் திருமாவளவன் இப்படியெல்லாம் பேசுறீங்களே, நீங்கள் தானே பேசுகிறீங்க. அதுதான்
நான் சிபிஐ, அவங்க நம்ம திராவிட போலீஸு. நான் உண்மையை தெரியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் போட்டால் நல்லா தான் போகுது அப்படின்வீங்க. நீங்கள் செல்வ பெருந்தகை, ஆம்ஸ்ட்ராங், இவர் நம்ம திருமாவளவன் இவங்களை பற்றி சொல்கிறீங்களே. சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, என்கவுண்டரை பற்றி. நான் அதை அனுப்புகிறேன் பாருங்கள். 2 நிமிஷம் 3 நிமிஷமா மனுஷன் அவ்வளவு அருமையாக. நான் இது வரைக்கும் அந்த சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் என்னென்னு நினச்சிருந்தேன். அந்த என்கவுண்டரை பற்றி அவ்வளவு அருமையாக கொடுத்துருக்காப்புல. இந்த நடந்த என்கவுண்டரில் இந்த ஆம்ஸ்ட்ராங் படம் சொல்ல வராது அதில் சொல்லுங்கள். ஐயோ, நீ போலீஸே கூலிப்பட மாதிரி செயல்பட்டா அப்புறம் எப்படியான்றார் சாராம்சம். இதுதான் உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது, நீயே எடுத்து சுற்றுவியா? இது எப்படி இது இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? அதனால் இது முறையில்லை, சரியில்லை அப்படின்றார். அவர் கூட்டணி தானே, அதை பற்றி பேசுங்களேன். செல்வத்தை பேசுகிறீங்கல்ல, கார்த்திக் சிதம்பரத்தை பற்றி பேசுங்க. அப்போ அப்படியும் சில உள்ளங்கள் அங்கேயும் சந்தேகம் வருது இல்லை. அப்போது இது ஒரு உயிரிழப்புன்றதை காட்டிலும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற இந்த மக்களின் குரல் வரியை நெரிப்பது, எல்லாரையும் கொல்வதற்கு சமம் தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்மளே ஒரு விஷயம் பேசுகிறோம், ஏய் பார்த்தல ஆம்ஸ்ட்ராங்கே என்னாச்சு, என்ன சொல்கிறீங்க, முறுக்கி போட்டுருவோம் அப்படின்னு இயல்பாக பேசுவானே, டைம் பேசுவாங்க. அப்போ எங்களுக்கு அந்த காரணம் வரணும்ல. சரி, இதுக்கு தீர்வு என்னதான் சொல்ல வரீங்க நீங்கள்? தீர்வு நாங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த விசாரணை எங்கே வேணாலும் போட்டோம். நான் நாள்லேயே நிற்கிறேன். சிபிஐ விசாரணை உங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னா சிபிஐ விசாரணை அறிவிச்சிருங்க. அவங்க கண்டுபிடிக்கிட்டோம். ஏன்னா இப்போ ஒன்று சிபிஐனா வானத்துலேருந்து குச்சிதா அதெல்லாம் இல்லை. சிபிஐ கிட்ட நீங்கள் உங்கள் ஆளுங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீதிமன்ற மேற்பார்வையில் கண்காணிப்பில் நடக்கணுன்றீங்க. இல்லை, நீதிமன்ற மேற்பார்வை கூட அது நம்ம நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கு விசாரணை சரியாக போகலை அப்படின்னு பிறகு கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்த பிறகு தானே. ஏன்னே அதுக்கு அதாவதுங்க, நமக்கு அந்த செவத்துக்கு அந்த பக்கம் யார் இருக்கிறான்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, இவன் தான் ஒளிஞ்சிருப்பான்னு தெரியுது. அப்படி இருக்கிற போது நம்ம எப்படி இதை அலோவ் பண்ண முடியும்? அதாவது சிபிஐ கொடுத்தா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற விஐபிகள், இல்லை பெரிய ரவுடிகள், இல்லை பெரிய அரசியல்வாதி கூட விட்டுருங்க, பெரிய செல்வந்தர்கள், இல்லை முன்னாள் ரவுடியாக இருந்து இந்நாள் அரசியல் வந்தவர்கள் யாருமே சிபிஐ கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதால நீங்கள் அதை கொடுத்துருங்க. அப்போ மாயாவதிக்கு திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனையா? மாயாவதி திமுகவை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணுறாங்களா? ஏன் அந்த அம்மா அதை சொன்னாங்க, ஏன் அத்வாலே அதை சொன்னார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த விசாரணை சரியாக போயிருந்தா, சம்பவம் நடந்தவொடனே பண்ணிட்டாங்கப்பா, இவங்க ஒரு நாளைக்கு ஒரு கதையாக விட்றாங்களாம், ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்களாம் ஒரு பரபரப்பு நியூஸுக்கு. பிஎஸ்பிக்காரர்களும் அவங்க மனைவியும் போய் கவர்னரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ அவங்களுக்கு அந்த திருப்தி இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன்னா ஒரு எவிடன்ஸை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், பொசுக்குன்னு நீயே தொலைச்சிட்டு ஐயோ தொலைஞ்சி போச்சுன்னா தொலைத்தவன் குற்றவாளியா இல்லையா? கட்டாயம் குற்றவாளி. நான் தான் ஏவன், என்னுடைய வெட்டில் தான் உயிர் போகுது, நான் தான் எல்லாத்துக்கும் தலைமையாக நின்று செஞ்சவன், நானே நான் தாங்க செஞ்சேன்னுட்டேன். இனி கழுத்து முறிக்கு போகிறது எப்படின்னு இருக்கும். இப்போ இன்றைக்கு புதிய சட்டத்தில் குற்றவாளிக்கு ஹேண்ட்கேப் போடலான்னு இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இப்போ ஒத்துக்கொள்ளப்படும். முன்னாடி அதெல்லாம் அது ஃபார்மிங்கு, அது இது மார்ஃபிங்கு, அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படும்னு. நீங்கள் ட்ரெயின்டு போலீஸ் ஒரு 50 பேர் போயிருப்பீங்கண்ணே. ஏன்னா போலீஸுக்கு கராத்தே தெரியும்ல, ஒருத்தனை அட்டாக் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு ட்ரைனிங் தடுக்கிறதுக்கான பயிற்சி உண்டாகும். எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்கல்ல. ஏஆர் போலீஸும் கூட போயிருக்கும்ல. சின்ன பசங்க, சரி நீங்கள் தான் தொந்தி கிந்தி ஆகிட்டு இருப்பீங்கப்பா, இறங்கி ஓட மாட்டீங்க. கொஞ்சம் ஆக்டிவான போலீஸும் போயிருப்பாங்கல்ல. இந்த ஸ்பெஷல் டீமில் அப்பேற்பட்ட ஆளு தானே போயிருப்பாங்க. சரி, ஒரு ஆள் ஓடுறானே, அவனை தடுத்து நிறுத்தி அட்டாக் பண்ண உங்களால் முடியலையா? சரி, இன்னொன்று 50 பேர், குறைஞ்சது 50 பேர் போயிருங்க, ஒருத்தங்கிட்ட கூட அந்த ஆன்டிகேம் இல்லையா? இப்போ ஓடுறத படம் எடுக்கலையா? செல்போன் இல்லையா? அப்போ இன்னைக்கு எவிடன்ஸ் செல்லும்ல, அதெல்லாம் எடுத்துருக்கணும்ல. அப்போ இதையெல்லாம் இந்த சந்தேகம்லாம் எங்களுக்கு வருது. நாங்கள் எப்படி எதிராக சொல்கிறோன்னு சொல்ல முடியும்? என் ஃபேமிலி கூட தான் போலீஸ் ஃபேமிலி. போலீஸ் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி தான். இப்போ ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரி 4-5 பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த என்கவுண்டர்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. ஒரு சிலர் பேர் போலீஸ் ஆமாம்மா நாங்கள் அப்படி ஸ்காட்லாண்ட்லேருந்து தான் வந்தோன்றாங்க. பெரும்பான்மையான போலீஸ் அதிகாரிகளும் இதில் சம்திங்கிறாங்க. 10% இதெல்லாம் 90% இதில்
ராங்குன்றாங்கல்ல. அப்போ ராங்காக ஆரம்பிச்சு ராங்காக தானே போய் முடியும். அப்படிங்கிறதுல தான் சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறது, எனக்கு வந்து கொலை செய்தவன் முக்கியம் இல்லை. கொலை செய்தவன் அவன் கூலிப்படை தான். அவன் யாரை வேணாலும் கூட்டாந்து விட்டு, இப்போ ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ கூலிப்படைகளை எப்படி இவங்க தயார் பண்ணுறாங்கன்னா எல்லா காலத்துலையும் கூலிப்படை இருந்தது. இப்போ போலீஸ் சொல்கிறாங்களா இவர் வந்து கேங்ஸ்டர், இவர் கேங்ஸ்டரே, இத்தனை கேங்ஸ்டர் தெரிஞ்சு எப்படி விட்டீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக இருக்கா இல்லையா? ஒரு 5-6 கேங்ஸ்டரை சொல்கிறாங்கல்ல, ஏம்பா இவங்கெல்லாம் எப்படிப்பா சுற்றி இருந்தாங்க, அப்போ எப்படி விட்டீங்க? இன்னைக்கு தெரியுது பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணிச்சாங்க, என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இவங்க இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய கலாச்சாரம் வந்து இங்கே வந்திருக்கு. இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சு செய்ய விட்றான். அவனை ஃபஸ்ட்டு ஒரு 50,000 25,000 கொடுத்துருவானாலாம். கொடுத்துட்டு ஒரு 2 நாள் போய் ஜாலியாக அங்கே எங்கே அவள் கூட இவ கூட எங்கன்னா இருந்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு, அப்படியே அதை முடிச்சு வந்தோடனே அப்படியே பிக்கப் பண்ணிக்கின்னு சரக்கு கஞ்சா இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது போட்டு கரெக்டாக கொண்டு வந்தாங்க, போ இறங்கி செய்யுங்க. அப்போ கூட அந்த எல்லாத்தையும் போட்டு நிற்கிறால மெயின் பர்சன் ஒருத்தர் 2 பேர் கூட இருப்பானா, மற்றது வெட்டுறதுக்கு பசங்க டக்கு டக்குன்னு வெட்டுவாங்க, அவங்க பண்ணி போயிடுவாங்க. ஒரு செட்டு ரெடியாக இருக்கும், அவங்க போய் கேஸை வாங்கிக்குவாங்க, லேபிள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான கலாச்சாரம் இன்றைக்கி பெருகிடுச்சு. அப்போ இதையெல்லாம் இன்றைக்கி அலோவ் பண்ணிவிட்டு, இது வந்து அதாவது தான் நான் சொல்கிறேன், அலோவ் பண்ணிட்டாங்கன்ற. அதாவது தான் நான் சொல்கிறேன், எங்களை அந்த கூலிப்படையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அந்த காரணம் தான் எங்களுக்கு முக்கியம். உண்மை குற்றவாளிகள் நீங்கள் நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இது சித்தாந்த கொலைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைப்பான்னு முடிவு பண்ணுறது உங்கள் விசாரணை. உங்கள் விசாரணை மீது சந்தேகம் இருக்கிற போது நான் கேட்குறது நீங்கள் கொடுத்தானே ஆகணும். நன்றி. உங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் இந்த விடயம் கொடுத்து விரிவாக பேசுனதுக்கு நன்றி. வணக்கம்.